தேங்க்யூ. தேங்க்யூ அகாடமி. தேங்க்யூ ஜூரி. ஹாய். இந்தியாவில் இருந்து முதல் முறையா இந்த விருதை வாங்குறேன்னு நினைக்கும் போது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அறிவோ கற்பனையும் ஒரு கலைஞனை உருவாக்காது. மகத்தான அன்பு மட்டும்தான் ஒரு கலைஞனை உருவாக்கும்னு உங்க ஊர்ல மொசாட் சொல்லியிருக்க. இதே விஷயத்தை தான் எங்க ஊர்ல எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லா புகழும் எங்க அம்மா அப்பாவுக்கு. பத்து மணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க. எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. வரலையா? அக்கா மாமா ஏற்கனவே 2-3 நாள் லீவ் எடுத்திருக்காரு. லாஸ் ஆஃப் பே. பேசாம போறியா? இல்ல சுபா, உமா ஒர்க் பண்ண போறோம், அதான். என்னது? ஆபீஸ் போற சுபா. விடு மாமா, அதான் நானும் என் ஃப்ரெண்டு பஜ்ஜியும் வரோம்ல. ஹலோ மச்சான், மாஸ் ஓப்பனிங்டா. டைரக்டர் செம ஹாப்பில இருக்காரு. நான் அவர் கூட தான் இருக்கேன். நீ வேணா பாரு, தமிழ் சினிமாவில் காண்டாமிருகம் ஒரு லேண்ட்மார்க் மூவி. மாப்ள, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததாண்டா. இன்னும் 10 நிமிஷம் தான் தேட்டர் வந்துருவேன். சீக்கிரம் வா. ஓகே ஓகே. டேய் மாப்ள, காலையில ஒரு செம்ம கனவுடா. ஆஸ்கர் அவார்டு வாங்குற மாதிரி. வாங்கிக்க மச்சான். வருஷம் நானே வாங்கிட்டு இருந்தேன் அப்படி. என்ன நக்கலா? மூட்டு போன வை. டேய் என்னடா லுக்கு? ஏண்டா பேச மாட்டியா? டேய் ஓ சார் ஜூஸ் தான் குடிப்பாரோ? மாமா, பஜ்ஜியை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் பேச மாட்டான். ஏண்டி? பேசினா விக்கெட் விழுந்துரும், அது அவனோட சென்டிமெண்ட். ஓ சார் பேச மாட்டீங்களோ? டேய் பேச மாட்டேடா. என்னடா பேச மாட்டேடா? பேச மாட்டேடா. ஆமா. மூஞ்ச பாரு. போடா போடா. சார் வணக்கம் சார். வா வெற்றி. சார் 2 தியேட்டர் கிராஸ் பண்ணி வரோம் சார். கூட்டம் எகிருது. ஓ சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் சார், இதே கம்பெனிக்கு அடுத்த படம் நீங்க தான் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். மறந்துடாதீங்க சார் நம்மளெல்லாம். கண்டிப்பா பண்ணலாம் வெற்றி. உங்க ஆசீர்வாதம் சார். சார் சார் அடியெல்லாம் நடிச்சு அழுத்து போச்சு சார். ஹேர் கட் பண்ணி கெட்டப் மாத்தினா சும்மா அமீர் கான் மாதிரி இருப்போம் சார். நான் தான் சொன்னல, அந்த டவுன் ரோல் அது அது நீதான். டோன்ட் வரி. சூப்பர் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். சார் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு தெரியாததுல லவரோட அண்ணன் சினிமா விட்டு பிசினஸ் உயிரை எடுக்கிறாப்ல சார். நம்ம படத்தை வச்சு தான் சார் சமாளிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ கவலைப்படாத, நம்ம பண்ணலாம். ஓகேவா? சார் சார் கல்யாணம் எனக்கு, மருதாணி உனக்கா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. இந்தா உன் புள்ளதான் பேசுறான், பேசு. உமா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கமா. மா ஜெகன் கிட்ட சொல்லி தேனில 2 டிக்கெட் தூக்க சொல்லிருக்கேன். நீங்க எப்போ போறீங்க? ஐயோ, அது எப்படிதான் படத்துக்கு போறது? அது ஜாதகம் பிறந்துடனே உங்க அப்பா கல்யாணம் எல்லாம் ஆரம்பிச்சாரு. அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவரை விட்டுட்டு நாங்க படத்துக்கு போறோம்னு வச்சுக்க. எங்களை கல்யாணமா? மா எத்தனை டைம் சொல்லிருக்கேன், நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி என் லட்சியத்தை அடையாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. டேய் தம்பி, வனிதாக்கடா கல்யாணம். உன் மாமன் சொல்லலையே உனக்கு ஒண்ணும்? அங்க என்னமா நடக்குது? அண்ணங்கார ஒருத்தர் இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லல. ஐயோ, அவ உனக்கு சொல்லி இருப்பா. ரொம்ப அழட்டிக்காத. நீ வந்தா மட்டும் இப்ப என்ன பண்ணிட போற? போன வாட்டி வந்தப்போ என் உண்டியல் காசை திருடிட்டு போனவன் தானே நீ. என்னமோ ₹1,00,000 எடுத்துட்டு போன மாதிரி. நீ ஒண்ணு வருத்தப்படாதா. இப்ப நான் சொல்றேன், உன் தங்கச்சி கல்யாணம் நீதான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். சரிம்மா. ஏய் என்னடி பொண்ணு பார்க்க வராங்களாம்? ஆமா, என்ன இப்போ? தப்பு பண்ணிட்டடி. லவ் பண்ணிருக்கணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். லவ்வா? லவ்ல அப்படி என்னென்ன இருக்கு? என்ன இருக்கா? ஏய் காதலித்துப் பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்.
காதலிக்கிறோண்டி. காதலிச்சு காதல்ல கலந்து கரைஞ்சு காணாம போறோண்டி. நீ கரைஞ்சி காணாம தான் போறடி. வேட தம்பி அவருக்கு பொறுக்காது. இதெல்லாம் நீ படம் எடுக்கும்போது வசனமா சேர்த்துக்கோ. சரிம்மா சரிம்மா. வாழ்க தலைவா. டேய் மச்சானே, அங்க பாரு டைரக்டர். டேய் மாலத்தோடா. டேய் ஆஹா சார். சார் ஹிட்டு சார். சூப்பர் ஹிட் சார் 1 கோடி கன்ஃபார்ம். சார் உங்க டைரக்ஷன்ல எங்க தலைவர் நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை சார். அது இப்ப நடந்துச்சு. பயங்கர ஹாப்பி சார் நானு. தலைவனும் ஹாப்பி தான்டா. சார் 4 நாள் சவாரி காசு மொத்தத்துக்கு டிக்கெட் எடுத்துறேன் சார். வீட்டுல பொண்டாட்டி எனக்கு சண்டை சார். டைவர்ஸ் கூட ஆகும். அதையும் மீறி படம் பார்க்கணும். அவன் தான் உண்மையான ரசிகன். புரியுதா? போ சந்தோஷமா இரு. ஓகே சார். சார் க்ரௌடு சேர்ந்துற போது வாங்க சார் ஆஃபீஸ் போய் பேசலாம். வணக்கம் சார். உமா என்னடா இது யாரு? அக்கா பொண்ணு சார். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ரம்யா. ரம்யா. which standard you are studying? எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். இது மேட் மேக்ஸ் படத்தோட காப்பியா மேம்? இங்க வாடா. இங்க வா. அவருக்கு வாய் நிறைய பாப்கார்ன் வாங்கி கொடு. எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள், நான் அப்ப கேட்டதுக்கு இந்த காலத்து பிள்ளைங்க கார்ட்டூன்லாம் பார்க்கறது இல்லையா? சரதா பான் மசாலா உங்கள். நீ ஏன்டா நிற்கிற? உக்காரு. சார் நான் அவனை போய் ரெஸ்பான்ஸ் பார்த்து வருவா சார். நம்பிக்கை இல்லைல்ல? லைட்டாக இல்லை. இன்டர்வலுக்கு முன்னாடி 30, இன்டர்வலுக்கு அப்புறம் 40. மொத்தம் 70 சார். அத்தனை இடத்துலையும் கிளாப்ஸு விசிலு. சாமா சார். பேஷண்ட்டோட பல்ஸ் தெரிஞ்சவன் டாக்டர். ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சவன் பல் டாக்டர் இல்லையா? டைரக்டர். உக்கார்றா. தேங்க்யூ சார். இந்த திடீர் தளபதி திலீப் தொல்லை தாங்க முடியலடா. எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க, எனக்கு ஒரு லைஃப் கொடுங்கன்னு காலிலேருந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்மளும் எத்தனை பேர் தான் லைஃப் கொடுக்குறது சொல்லு? கஷ்டம் தான். ஆமாம் சார். ஆமாம் சார். அடுத்து ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன். எந்த படம் சார்? ஏய் என்னடா? நம்ம படம்டா. அம்மா சென்டிமெண்ட்டை கலந்து கட்டி ஆக்ஷன் பொழந்து கட்டி ஒரு படம் ஓப்பன் பண்ணா மவுண்ட் ரோடு. ஹீரோ சும்மா தலை தெறிக்க ஓடி வரான். அப்படியே வந்த வேகத்துல அங்க இருக்கிற கரண்ட் கம்பத்தை வேரோட புடுங்கி சூப்பர். திரும்பவும் ஓடி வரான். அவன் ஏன் சார் ஓடி வரான்? கோவம். யார் மேலே சார்? ஆஸ் யூஷுவல் சொசைட்டி மேல. நியாயம் தானே. என்ன ஜெயிக்கிறதுக்கு 2 பேரால தாண்டா முடியும். செத்துட்டான், இன்னொருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லடா. அவன் செம்ம டென்ஷன் ஆகிறான். அவனுக்கு அப்படியே சார்ஜ் போகிறோம். அப்படியே அவன் பக்கத்தில் இருந்த ஸ்டூலை சிங்கத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாண்டா. நான் ஷேவ் பண்ணுவேன், ஆனா அது பண்ணாதடா. சாரிடா. உங்களுக்கு நான் நெஞ்செழுத்த இருந்த வேண்டாடாய் என் தங்கச்சி மேலேயே கை வைப்பீங்க. என்னடி உங்க அண்ணன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாடா, எங்க அண்ணன் சொன்னா ஆடி மாசம் காத்து கூட அடுத்த மாசம் உலகத்துல ஒவ்வொரு புள்ளையும் அம்மாவை நம்பி தாண்டா பிறக்குது. ஆமா சார். ஆனா எந்த அம்மாவும் புள்ளையை நம்பி பிறக்கிறது இல்ல. எங்கேயோ போயிட்டீங்க சார். பெத்தவளுக்கு நீ செலவிக்க வேணாண்டா, அவளை அழ வைக்காம இருந்தாலே போதும். இங்கதான் சாங்கு. அம்மா தகிட தாயே தகிட தகிட அம்மா தாயே தகிட அம்மா தாயே தகிட. வில்ல விட்டு கதவை உடச்சிட்டு ஹீரோ உள்ள வரான். குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருக்கான் வில்ல. அவனை தட்டி எழுப்ப ரசிகர்லாம் சீட்டை கிழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? முடிச்சவனை பார்த்து, டேய்
நீ என் அம்மா குங்குமத்தை தாண்டா அழிச்ச. சார் கொய்யால நான் உன் குடும்பத்தையே அழிக்கிறேன்டா. சூப்பர் சார். சார் இரியா கதை சொல்லி நீரல. யோ எழுந்திரியா எழுந்திரியா. ஏற்கனவே எடுத்த படத்துக்கு தியேட்டர்ல சீட்டு கிளியுது. இதுல அடுத்த படத்துக்கு கதை வேறயா? இதுல வேற காண்டாமிருகம் டைட்டில். சை இந்தாங்க சார் உங்க கூலிங் கிளாஸ். போயா வெளியே. இந்த பில்டப்புக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பெரிய மிஸ்கின்னு. வாங்கடா வாங்கடா. இவன் ஒரு ஆளு, இவனுக்கு 2 எடுப்பு. டேய் நம்ம தலைவருடைய பேரண்ட நம்ம பாலை ஊத்தணும். அவன் இந்த டைரக்டர் நம்ம தலைவருக்கு பாலை ஊத்திட்டா. இன்னைக்கு இருக்கடா அவனுக்கு. சும்மா விடக்கூடாதா. தாண்டி வந்து உங்களெல்லாம் பந்தாடு வந்தா. எப்படி மிஸ் ஆச்சு? என்ன இல்லப்பா ஆபீஸ்ல பாப்போம். அதான் சொல்றேன்லப்பா ஏன்ப்பா இங்க லாக் பண்ணிட்டு. டேய் வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் சார் இப்போ வர இரு. டேய் அவனை நீ கூட கூடாதா. போடா. டேய் வாங்கடா. டேய் சார் சொன்னா வந்து. டேய் டேய் நில்றா. வண்டியா டேய் 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 வராங்க டேய் உன்னை இனிமே எங்க விட மாட்டேன்டா. டேய் புடி. நாத்துக்கு இவ்வளோ கோவப்படுறானுங்க. அவ்வளோ மோசமாவா இருக்கு. அப்போவே சொன்னேன் 1000 தான் ஹீரோசமாக இருந்தாலும் சிங்கத்தை வாழை பிடிச்சி சுற்றி தரையில் அடிக்காதீங்கன்னு. கேட்டாரா? போதை ஏறவே இல்லை சார். ரூம்மேட் சுர்லி. வாங்க சார் சொல்ல நானும் உங்களை மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பாஸ். சூப்பர் தலைவா. சார் படம் நல்லா தான் சார் இருந்தது. எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளோ மோசம்லாம் இல்லை. படமாடா அது. படமா அதுங்கற. கொன்னுட்டானு. படம் பார்க்க வந்த முட்டா பையன் நினைச்சிட்டானா? ஒய்யால. படம் மோசமாக தான் சார் இருந்தது. ஆனால் டைரக்டர் ரொம்ப நல்ல டைரக்டர் சார். அந்த டைரக்டர் எஸ்கேப் ஆயிட்டான். என்ன பேச்சு பேசினா தெரியுமா அவன்? பொண்டாட்டி கூட சண்டைன்னு சொல்றேன். கூலா சிரிச்சுக்கிட்டு டைவர்ஸ் கூட ஆகும். அசரக்கூடாதுங்கிறான். ஒய்யால அவன் முட்டி என் கையில கிடைச்சா நாட்டு துப்பாக்கி எடுத்து நடுநெத்தில வச்சு டுமில் சுட்டுருவேன். சும்மா இருப்பா பாஸ். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நம்மள மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் என்ன பாஸ் பண்ண முடியும்? ஒருத்தர் நபர்ல வேலை பார்த்தாருங்க 7 அசிஸ்டன்ட் டைரக்டர். அத்தனை பேர் சேர்ந்து என்னத புடுங்கானுங்கற. இப்போ மாப்பிள்ளை பத்தி சொல்றான். எங்கே போகிற? சார் அவனுங்கள அவனுங்க திட்டினது பார்த்தா வந்து பொலன்னு பொலகணுமா? சார் அப்படி இல்லை சார். மூட்டு உட்கார்றா. சார் உட்கார்றா. நான் எடுக்கிறேன் மாமா படம். கதை தான் ஹீரோ. எவட வச்சு வேணா எடுப்பேன். சார் ஆம்லெட். தோ ஆம்லெட் வச்சுட்டு போறானே அவனை வச்சும் எடுப்பேன். சூப்பர் பாஸ். தோ அந்த மீசக்காரன் அவனை வச்சு கூட எடுப்பேன். அவ்வளோ ஏன் உன்னை வச்சு கூட எடுப்போம்மா. எஸ். சின்ன வயசுல நான் கூட ஸ்கூல்ல டிராமாலாம் போட்டிருக்கேன் மாப்பிள்ள. இத பாரு கண்ணுக்கு தப்புல கமலஹாசன் வந்திருக்காரு. நமக்கு தெரியாம போச்சு. ஏன் மாமா முன்னாடியே சொல்ல? என்ன யாரும் கேட்கவில்லை. மிமிக்ரிலாம் பண்றாருப்பா. கன்ஃபார்ம். உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்து நீ ஸ்டார். ஐ எம் ஹீரோ. ஐ எம் a சூப்பர் ஸ்டார். ஐ ட்வீன் a மெகா ஸ்டார். எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்றோம். Shut up అంటావి. నేనే బాలకృష్ణ. ఫైట్ చేసు. மாப்பிள நம்ம படத்துல ஹீரோயின் யாரா? எமி ஜாக்சன். அக்கா நம்ம என்ன பேய் படமா எடுக்கிறோம்? அக்கா நோக்காண்டு என்ன உனக்கு அறிவே இல்லையா? குடிக்காத எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். குடிச்ச செதில் வீட்ல படுன்னு. நீ குடிச்சது இல்லாம அவர் வர குடிக்க வச்சு கெடுக்கறியா நீ? ஆமா பெரிய குழந்தை கெடுக்குறாங்க. நீ வெளிய போடா. வெளிய போ. அப்ப அவரு என்ன கூட்டி போயிடா. அவரு கூட்டி போயிடா. அக்கா எங்க அவரு? அக்கா என் பைக் சாவி உள்ள இருக்குக்கா. அக்கா டேய் கா தெய்வம் காடி. நீ ஒரு கதை சாத்தினா அவன் ஒரு கதை திறக்கிறான்.
காட் இஸ் கிரேட். சீக்கிரம் கிளம்பு மாமா, டைம் ஆயிடுச்சு. தர்பூஸ் நீங்க என்ன கிளம்பிட்டா? பரதநாட்டிய கிளாஸ்க்கு. பார்த்தா தெரியல, கிளம்பு. போடி, அவனுக்கு 1008 வேலை இருக்கு. இதுல கராத்தே கிளாஸ், கத்திரிக்காய் கிளாஸ்னு. உங்க அம்மாவை ட்ராப் பண்ண சொல்லு. சும்மா திண்டு தானே கிடக்குறான். இப்போ உனக்கு என்னடா வேலை இருக்கு? என்ன வேலை இருக்கா? மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நாடே பரபரப்பா இருக்கு. டைரக்டர் வேற ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்ல பாத்தியா? செந்தில் மாமா. குட்டி ஸ்பீக்கர்ல போடு. மச்சான் டேஞ்சர். ஆபீஸ் பக்கம் வந்துடாத. படத்தை பார்த்து நாடே கலவரமா இருக்கு. அவங்க கொலை வரல சுத்தி நிக்கறான். அந்த சிங்கத்தை நம்ம சொல்லிட்டு அடிச்சதுல ப்ளூ கிராஸ், அனிமல் வெல்ஃபேர் எல்லாரும் நம்மள தேடி நிக்கறானுங்க. டைரக்டர் எஸ்கேப். நானே தப்பிச்சிட்டேன். நீ எங்கேயாவது ஓடிடு. ஓவர். போலாமா? ஆமா குட்டி, சிக்னல் விழுந்துருச்சு. முக்கியமான வேலை, ஒரு 5 நிமிஷம். மாஸ்டர் திட்டுவார் மாமா. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? டா போய் வாங்கிக்கோ. வாங்க சார், என்ன வேணும்? நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. வேலையை பார்க்கணுமா? எங்க வேலையே இதான் சார். ஓ, என்ன பூ வச்சிருக்க? ரோஸ், ஜெர்பிடா, கார்னேஷன், கிறிசாந்தி, தேஜி, லில்லி. மல்லிப்பூ இருக்கா? மல்லிகைப்பூவா? என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறானா? ஓ, இதுதான் சார் வாங்க அந்த மல்லிப்பூவா? இவனை இப்ப எப்படி வெளியே அனுப்புறதுனே தெரியலையே. ஏய், அங்க கொஞ்சம் பாரு. ஹாய். ஹாய். சாரிங்க. எதுக்கு? நைட்டு சொல்ல மறந்துட்டேன். மேரி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ். பாருங்க, இன்னைக்கு மீட் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. எதாச்சும் மீட் பண்றோம். நான் எப்பவுமே இங்க தான் வாங்குவேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா செலக்டிவா இருக்கும். பாத்தீங்களா? இது பாத்தீங்களா? சார், என்னையா? உங்க பொண்ணு கூப்பிடுது. பொண்ணா? என்ன? அப்புறம் வர. கொன்றுவேன் பொடி. யோ, யாக்கா புனியா? யாரா இருந்தா நான் உங்ககிட்ட போனதுனா போங்க சார். ஆக்சுவலி உங்க மல்லிகைப்பூ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிடலாம். யோ, இதெல்லாம் சொல்லல. நீ என்ன பண்றீங்க? கஸ்டமர் சர்வீஸ்ல இதெல்லாம். ஜீசஸ், இப்போ என்னடி பண்றது? நீ சைட் லாக் பண்ணியா? பண்ணிட்டு தான் வந்தேன். இப்படி என்னங்க? எனி ப்ராப்ளம்? எங்க வண்டியை இங்க நிறுத்தியிருந்தோம், அது காணுங்க. இப்போ என்னடி பண்றது? ரிலாக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது.
வண்டி எடுத்தவன் கண்டிப்பா இந்த வழியா தான் போயிருப்பான். சின்ன வண்டிக்கனால ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்க மாட்டான். இப்போ என் வண்டியில வந்தீங்கன்னா உடனே பிடிச்சிருப்பேன். ஓகே கமான் 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 கமான். ஐயோ என் வண்டிக்கு தாங்க நிறுத்தினேன். உங்க வண்டி பக்கத்துல தான் நிறுத்தினேன். எவன் இஷ்டு போனானோ. போலீஸ். போலீஸா? இப்பதான் டிராஃபிக் போலீஸ் பெரிய டெம்போல வந்து எடுத்துட்டு போனாங்க. ஏய் சொல்ல வேண்டியதாண்டி. அது சொல்லதான் வந்தேன். நீ தான் போன்னு. குத்துறனோ. ச்சே. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம டென்ஷன் ஆக கூடாது. ஆட்டோ. அங்கதான் போறேன். ஒண்ணா போயிடலாமே. டைம் ஆச்சு. வரலாம் வாங்க. ஆடி போலாம். வா. ஏய் நில்லு. எங்க போணும்? நான் கிண்டி போகணும். ஐம் ஜனனி. இவன் லியோ. என்ன பேரு? லியோனா ஜோசப். ஓ உமாசங்கர். என்ன பண்றீங்க? சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா? எந்த படம் வர்க் பண்ணீங்க? இப்போ கூட காண்டாமிருகம். காண்டாமிருகமா? அந்த படத்துல வேலை பார்த்தோனா நீ? ஆமா. அதெல்லாம் ஒரு படம் நான் எடுத்து வச்சிருக்கீங்க. அவ பொழப்பெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தா பொண்ணுட்டீங்களா பாவீங்களா? ஆமா அவன் பேர் என்ன உன் டைரக்டர்? பேச்சா பேசுறான் எப்பா. அவங்ககிட்ட சொல்லி வச்சிரு. வழியில என்ன பார்த்தா சங்க அறுத்துருவேன். உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? இறங்கு இறங்குப்பா, கீழே இறங்கு. அண்ணா விடுங்க விடுங்க. மானம் போது. பொம்பளை பிள்ளைங்க சொல்றாங்க பாக்குறேன். இல்ல இறக்கி அப்படியே ஏத்திட்டு போயிடுவேன். நாங்க கிறிஸ்டல் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கோம். குட்டி பர்ஸ் எடு. குட்டி பணம்லாம் எங்க? பணம்லாம் கேட்காத. 55 ரூபீஸ் இருந்தது. நான் ஒரு ஐகான் வாங்கி சாப்பிட்டேன். பேலன்ஸ் 15 ரூபீஸ் இருக்கும். சார் பேசுற 100 ரூபாய் கொடுங்க. இந்தாங்கண்ணா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. 15 ரூபீஸ் இருக்காண்டி. மாமா போய் வண்டி எடுத்துட்டு வா மாமா. ஒரு நிமிஷம். நீங்க எடுக்கல? ஓ சாரி, பணம் இல்லைல்ல. இந்தாங்க. இல்ல இல்லங்க வேணாம். பரவாயில்ல. தேங்க்ஸ். உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? இல்ல பணத்தை திருப்பி தரணும்ல, அதான். உடனே தரணும்னு அவசியம் இல்லை. நீங்க டைரக்டர் ஆகும்போது மறக்காம எங்களை ஷோக்கு கூப்பிடுங்க, அது போதும். எங்கெங்க ஒர்க் பண்ற படமே ஓட மாட்டேங்குது. அந்த ஆட்டோக்காரனை பாத்தீங்களா எப்படி கத்துறான்னு? இந்த லட்சணத்துல நான் எப்போ படம் பண்ணி? அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப்ல நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையோட இருங்க, சீக்கிரமே டைரக்டர் ஆயிடுவீங்க. நீங்க எடுக்கிற படம் நிச்சயமா ஓடும். டோன்ட் வரி. தேங்க்ஸ். பாய். பாய். சொல்லு சரண்யா. ஏய் சன்ஷைனுக்கு உடனே வா. ஓகே வந்துடுறேன். ஹாய் சரண். ஏய் பிரசாந்த், என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஹாய். ஏய் உமா. சொல்லு சரண். உமா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்.
உலகத்துக்கு ஹெல்ப் பண்ற மூட்ல இருக்கேன். உனக்கு பண்ண மாட்டேனா சொல்லு. பிரசாந்த் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக யூஎஸ் போறான். ஓ, அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மகாபலிபுரத்துல. அதுக்கு நீ அம்மா சொல்லுவோமா? ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இது கோயம்புத்தூர்ல ஒரு கார்ப்பரேட் ஷூட்டுக்கு போறேன். அதான் சரண்யா கூட வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு என்னப்பா, தாராளமா போயிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, தேங்க்யூ. ஓகே ஓகேவா? ஏய் இருடா, என்னாச்சு உனக்கு? பரபரப்பா வர பளிச்சுன்னு பேசுற. யா, ஐ மீன் லவ். லவ்வா? யாருடா? சொல்லிட்டு சொல்றேனே. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? யா. அது எப்படிங்க? எனக்கு புரியல. பார்த்த உடனே எப்படி லவ்? அப்படின்னா அது லவ்வே கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன். லவ்ங்கிறது எப்படி சொல்றது? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க பாஷையிலே சொல்றேன். காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி. அது ஏன் உங்க சினிமால போட்டு கசக்குறீங்க காதல? ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீங்களாச்சு கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. காதலை தப்பா காமிச்சு இந்த சமூகத்தை கெடுக்காதீங்க சமூகத்தை. சரண் வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ராட்சசி எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கட்டின புருஷனுக்கே சோத்துல விஷம் வைப்பா. வச்சிட்டாலேமா, பாவம் இப்ப ஐசியூல இருக்கான். பொழைச்சிடுவான் இல்ல, உயிருக்கு ஆபத்திலேயே. நாளைக்கு சண்டேனால சீரியல் இல்லைல்ல, மண்டே பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. டேய் மாப்பிள்ள, எங்க கிட்ட வந்திருக்கோம்? டேய் இருக்க உடம்பு சரியில்லையா? டேய் மச்சான் ஒன்னதான்டா. டேய் என்னடா பிரச்சனை? டேய் எதுக்குடா? வச்சுக்கோ. தேங்க்ஸ்டா. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லாமே இருக்க முடியல. நேத்து வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் சொல்லியே ஆகணும். இனிமேல் நீதான் என் வாழ்க்கை. ஐ லவ் யூ. டேய் மச்சான், நீ தப்பா புரிஞ்சிட்டடா. என்ன போய் அப்படி நினைச்சிட்டியாடா? ஓ, அதுக்கு தான் ஹாஸ்பிடல் கூட்டியாந்தியா? அடச்சி, என்னடா வளர்ற? ரிஹர்சல்டா. என் ஆள்கிட்ட நான் லவ் சொல்ல போறேன். அவங்க தான் ஒர்க் பண்றா. நானே எப்படி சொல்றதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். வேற ஒருத்தன். சரி, நம்ம கடைசி வரைக்கும் முரட்ட சிங்கிள் தான் போல. இவரை எங்கேயோ பார்த்துருக்கனே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உமாசங்கர் தானே? என்ன தெரியலையா? தெரியலையே. காவ்யா, சக்தி ஹாஸ்பிடல் நர்ஸ். நீங்க கூட ஷூட்டிங் வந்திருந்தீங்களே. ஓ, இப்போ இந்த ஹாஸ்பிடல்ல தான் ஒர்க் பண்றேன். நீங்க கூட அப்ப என்கிட்ட சிரிச்சு பேசுனீங்க. ஹலோ, எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. சான்ஸ் இருந்தா சொல்லுங்களேன் ஒரு ப்ளீஸ். முக்கியமான வேலை, அப்புறம் பேசலாமே. ஹலோ ஹலோ உமாசங்கர். ஹாய். ஹாய், என்ன இங்க? இல்ல, வழியில பார்த்தேன், அதான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலாம். உள்ள வரக்கூடாதா? ஓ சாரி, ப்ளீஸ் கம். யாருமா? அப்பா, நான் சொல்லல, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். ஹலோ, ஐ அம் ஜோசப் செல்வராஜ், லியோவோட ஃபாதர். ஹலோ சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன படம் ஒர்க் பண்ணீங்க? காண்டாமிருகம். அதென்ன அப்படி ஒரு பேரு? அது ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா. படம் பயங்கர ஃப்ளாப் இல்ல?
ஆமா சார். அந்த ஆட்டோ டிரைவர் கூட உங்களை ஏதோ அடிக்க வந்ததா? இது என் அம்மா. ஹலோ ஆண்டி. இவ என் தங்கச்சி ஜாஸ்மின். ஓ ஹாய் ஜாஸ். என்ன விஷயம்? காசு திருப்பி கொடுத்துட்டு போனா வந்தேன். தேங்க்யூ. இவ என் தம்பி எட்வின். ஹாய். ஹாய் தம்பி 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 தம்பி. எனக்கு தம்பினா ரொம்ப பிடிக்கும். நான் கூட அக்காக்கு தம்பி தான். ஓ நான் கூட வேற மாதிரி நினைச்சிட்டேன். வேற மாதிரினா? இல்ல அண்ணனும் நினைச்சிட்டேன். ஆமா எல்லாரும் அப்படிதான் நினைச்சுப்பாங்க டாடிய. நீங்க சினிமால தானே இருக்கீங்க? ஆமா. எங்க தலை படத்துக்கு டிக்கெட் கிடைக்குமா? சும்மா அதனால என்ன கண்டிப்பா வாங்கி தரேன். ஒரு 5 டிக்கெட் போதுமா? இல்ல இல்ல 4 போதும். அக்கா வரமாட்டா. ஏன்? 2 நாள்ல டெல்லி போறா. டெல்லியா? ஆமா அங்க பெட்டர் ஜாப் பெட்டர் சேலரி. அதான் டெல்லிக்கு போறேன். குட் மார்னிங். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இங்க இல்ல எங்க தனியா உட்காந்து பேசலாமா? லெவன்த்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க. பேரு நிர்மலா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் லவ். அந்த லவ் இப்போ சொல்லலாம் அப்போ சொல்லலான்னு 2 வருஷம் போயிடுச்சுங்க. திடீர்னு பார்த்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவளுக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் என்ன தெரியுமா? உமாசங்கர். அவன் என்ன லவ் பண்ணியிருக்காங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சரி இதெல்லாம் என்கிட்ட. வெயிட் 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 வெயிட். அதுக்கப்புறம் காலேஜ். பேரு வருஷா. பார்த்தோன்னே காதல். நான் மட்டும் இல்லை மொத்த காலேஜ் தான். சரி இந்த ஹெவி காம்படிஷன் நம்ம எங்க தேர போறோம்னு சொல்லாமே விட்டேங்க. இதோ இப்பதான் போன வருஷம் கல்யாணம் பண்ணான். போயிருந்தேன். அங்க வச்சு ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? ஏண்டா 4 வருஷம் லவ் பண்ணியே ஒரு தடவை கூட வந்து லவ் சொல்ல தெரியலையா அப்படிங்கிறா. சரி சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? என்னங்க நீங்க பாட்டுக்கு நான் டெல்லி போயிருவீங்க. அப்புறம் கல்யாண இன்டர்வியூஸ் வந்து கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நானும் வருவேன். ஏண்டா உனக்கு ஒரு தடவை கூட லவ் சொல்ல தோல்லையா அப்படி நாங்க வச்சு கேட்பீங்க. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு என் பேரை வைப்பீங்க. எதுக்குங்க இதெல்லாம்? எதுக்கு வேணாங்க. இதுக்கப்புறம் என்னால ஒரு பொண்ணும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு ஐ லவ் யூங்க. என்னங்க நான் கூட ஏதோ இல்ல இல்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்க. டேக் யூ டைம். சாரிங்க எனக்கு அப்படி எதுவும் ஐடியா இல்ல. லியோ தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்களை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தான் என் லைஃப். எங்க சில பேர்த்த பார்த்தா தாங்க தோணும் இவங்க கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு. நீங்க அந்த மாதிரி. நான் உங்களை சந்தோஷமா வச்சுப்பேன். நம்புங்க. ஜீசஸ் இது மாதிரியெல்லாம் என்கிட்ட யாருமே சொன்னதே இல்லைங்க. என் அம்மா அப்பாலாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அம்மா அப்பா விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் எனக்கு முக்கியம். இல்லைங்க நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் வீட்டுக்கு மூத்தவ. தம்பி தங்கச்சில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அது வேற இது வேறங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. இல்லங்க ப்ளீஸ் விட்டுருங்க. நான் கிளம்புறேன். லியோ சான்ஸே இல்லையா? சாரிங்க. ஏங்க சரிங்க லவ் பண்ண வேணாங்க. அவ்வளோ தூரம் போகணுமா டெல்லிக்கு? அங்கே ஹிந்தியில் பேசணுங்க. எனக்கு ஹிந்தி தெரியும். டிசம்பரில் ரொம்ப குளிருங்க. அதுவும் இல்லாமல் டெரரிஸ்ட் அட்டாக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. ப்ளீஸுங்க இங்கே பாருங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சாரி. ஹாய் உமா.
என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்ன அந்த பக்கம்? நுங்கம்பாக்கம் வரைக்கும் போறேன். வாங்க சார், நான் ட்ராப் பண்ணிடுறேன். உட்காருங்க. ஓகே, தேங்க்யூ. அன்னைக்கு டிக்கெட் கிடைச்சதுப்பா. சின்னவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். அப்புறம் சார், டெல்லிலாம் எப்படி இருக்கு? எனக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பிடிக்காதுப்பா. நான் இந்த 49 போடுற ஆளு. சார் அதை கேட்கல சார். லியோ டெல்லி போயிருக்காங்களே, அதான் எப்படி இருக்குன்னு. அவன் எங்க டெல்லிக்கு போனா? அவன் இங்க தானே இருக்கா? என்னாச்சுப்பா? இது ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்க சார். அன்னைக்கு ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. அங்க வந்து நின்றுக்கிட்டு டெல்லி ரொம்ப குளிருங்கிறா, டெரரிஸ்ட் அட்டாக்குங்கிறா, படிச்ச ஹிந்தி எல்லாம் மறந்து போச்சுங்கிறா. அதுக்கு மேல மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது நான் மட்டும் தனியா அங்க போய் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு கேக்குறா. அப்படியா சார்? இவ்வளவு நாளா டெல்லிக்கு போனோம்னு அடம் பிடிச்சா. அப்போ எல்லாம் மனசுக்கு பிடிச்சவங்க இங்க இருக்கிறது அவ கண்ணுக்கு தெரியல போல. தேங்க்ஸ்மா. ஜனனி, உமா இல்ல? ஆமா. அவ என்கிட்ட உன்கிட்ட அது லவ் பண்றேன்னு சொன்னாண்டி. அதான் நீ டெல்லி போலையா? சிச்சி, அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லடி. நீ என்னடி சொன்ன? எனக்கு ஐடியா இல்ல, நான் சாரின்னு சொல்லிட்டேன். ஓ, வெரி குட். நீ சரியா தான் சொல்லிருக்க. பாத்தியா நீ இல்லன்னு ஒண்ணே இன்னொருத்தையும் பிக்கப் பண்ணிட்டான். ஹாய். ஹாய். என்னங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? டெல்லி போலியா? இல்ல, போகல. அதான் ஏன்? இல்ல, நீங்க வந்து நான் போகல. என்னங்க பெட்டர் ஜாப், பெட்டர் சாலரி என்னமோ சொன்னீங்க. அட என்னங்க. சரண்யா, லியோ சரண்யா. ஹாய். சரண்யா நேத்தான் மீட் பண்ணேன். ஏதோ உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருந்தாங்க. ஸோ அதான் லவ் சொல்லி ஓகே பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து நிற்கிறீங்க. எனக்கு என்ன பண்ணே தெரிலங்க. OMG, இப்போ நான் என்னங்க பண்ணிட்டோம்? நீங்களா இவங்களா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. இட்ஸ் ஓகே உமா. சீனியரிட்டி படி பார்த்தா லீவ் வந்து நீ லவ் பண்ணணும். அப்படியா? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நேத்து இவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க, இன்னைக்கு அவளோட சுத்துற. பெரிய மன்மதன் நினைப்பா. நீ ஜனனி தானே? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் உமாவோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஏய், அப்பாவை பார்த்தேன் சொன்னார். ஏங்க அப்பா கிட்ட டெல்லியில் குளிரு, டெரரிஸ்ட் அட்டாக்கு, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிலாம் சமாளிச்சிட்டீங்க. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அவ்வளோதான் இருக்கும். மூஞ்சப்பர். யாரா உன்னோட ஹனியா? ஆமாம் சார், ஒரே டார்ச்சர் சார். ஏன்டா இப்படி? இதெல்லாம் தூக்கி போட்டு பழப்ப பார்க்க வேண்டியதானே? சார், அவங்க அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது. பெரிய ரவுடி சார், கொன்றுவான். நீ எப்படி அப்படி மாட்டின? அதை ஏன் சார் கேட்குறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராங் கால். அந்த பக்கம் செம்ம வாய்ஸ். அதில் ஸ்லிப் பண்ண வந்தா அப்படியே பேசி பேசி லவ் ஆயிடுச்சு. ஒரு நாள் நேரில் வர சொன்னா இவா வந்து நிற்கிறா. உனக்கு 9 வரும். நொந்துட்டு சார். ஹலோ மச்சான். டேய், எங்கடா இருக்கற? இப்போதான் ஃப்ரீயானா? தேனுக்கு தான் கால் பண்ணலாம் இருந்தா நீங்களே கூப்பிட்டீங்க. 5 நிமிஷம் உனக்கு டைம். இங்க உடனே இருக்கணும். இங்க இதோ மச்சான் 10 நிமிஷத்துல இருப்பேன். இப்ப பாருங்க வரேன் சார். தேனு அடுத்து நீயா? ஹலோ, எங்க இருக்க? இங்கதான் ஃப்ரெண்ட் வீட்டில். அது அம்மா அப்பா எல்லாம் ட்ரிச்சி போயிருக்காங்க கல்யாணத்துக்கு. ஓ சாரி, நீ ஏதோ ஒர்க்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா கால் பண்றேன். இல்ல மச்சான், வெளியே கூப்பிடா லியோ. எனக்கு என்ன பண்ணே தெரியல.
எங்க கூட்டு போன ஒன்றும் புரியலடா. நம்ம படத்துக்கு கூட்டு போ. நம்ம படத்துக்கு டேய் அங்கதான கும்பல் இருக்காது. கொலை நடந்தா கூட தெரியாது. என்ன வேணா பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். மச்சான் சூப்பர் ஐடியாடா. நீயும் நானும் பார்க்குற ஃபர்ஸ்ட் மூவில. ஆமா ஆமா பாவம். ஏ ஏய் படமா முக்கியம். ஹாய் பானு. ஐயோ ஏய் பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு. யா உமா. பானு இது உமா. உமா இது பானு. நர்சிங் கோர்ஸ்ல ஒண்ணா படிச்சோம். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் மட்டும் இங்க வரல. அங்க பாரு. ஹாய். எந்த படத்துக்கு வந்தீங்க? காண்டாமிருகம். என்னடி பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்க? ஜாலியான படத்துக்கு போகாம காண்டாமிருகம் கழுத புலின்னு? இல்ல இந்த படத்துல உமா அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓ ரியலி? வாவ். ஏய் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். நீங்களும் வாங்க. நாங்க எதுக்குடி? வாங்கடி. உமா டிக்கெட்ஸ் எடுத்துரு. ஓகே பரவாயில்ல. படமா முக்கியம். பேசிட்டு தானே இருக்க போறோம். உமா டிக்கெட்ஸ் எடுத்துருங்க. ஹலோ அப்படியே 12 பட்டர் பாப்கார்ன் வாங்கிடுங்க. என்ன ஜெயிக்கிறதுக்கு 2 பேரால தாண்டா முடியும். ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லடா. ஐயோ சிங்கத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாண்டா. நான் ஷேவ் பண்ணுவேன், ஆனா அது பண்ணாதடா. இந்த நாளை மறக்கவே முடியாது. அப்பா 2 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றோமா? செம்ம ஜாலியா இருந்துச்சு. we had a wonderful time. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு தான் போற. ஓகே வா வாப்பா. பேசாம போயிரு. செம்ம கடுப்புல இருக்கேன். ஏன் என்னாச்சு? என்னாச்சா? ஊர் உலகத்துல உடம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? எனக்கு இல்ல. அதான் வேற படத்துக்கு போறாங்கல்ல, விட்ட வேண்டியதானே. வா 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 நிலுக்குற. அப்படியே உட்காந்துப்பீங்களா, அப்படியே பேசிப்பீங்களா, அப்படியே சிரிச்சுப்பீங்களா? அதுவும் அந்த குண்டு ரோட் ரோலரு பட்டர் பாப்கார்ன் தான் சாப்பிடுவானா. போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு சொன்னா, பிரதர் நீங்க அது பாக்குற மாதிரி படம் எடுக்கன்னு சொல்றேன். நான் கேட்டனா மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணமா, அதான் சாரி. என்ன சாரி? அவனுக்கு ஒரு லவ் ஓகே பண்றதுக்குள்ள வாயில நொர தள்ளுது. ஃபர்ஸ்ட் டைம் லவரை வெளியே கூட்டு போறேன். எவ்வளவு பிளான்ஸோட வந்தேன் தெரியுமா? பக்கத்துல உட்காரணும், கையை பிடிக்கணும், கிஸ் பண்ணணும். என்ன என்ன ஷாக்கார? இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? ஆக்சுவலா இந்த படத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு நான் தான் கோச்சுக்கணும். ஏதோ காஃபிலாம் தரேன்னா உள்ள வா. உட்காரு. காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. ஆல்பம் பாக்குறியா? சாக்லேட்? காஃபி.
அம்மா மாதிரியே இருக்க. டோ காஃபி சூடா இருக்கு. ஆக்சுவலி சாரி. லியோ ஹலோ பாவமா எப்படி பாருங்க? என்னம்மா? இல்லப்பா தங்கச்சிக்கு பேசி முடிச்சாச்சு. சரி சரிம்மா, முக்கியமான வேலையில இருக்கேன், கூப்பிடுறேன். இருறா நானும் அப்பாவும் நாளைக்கு அங்க வர்றோம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருப்பேல நீ. சரி 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 வைமா வைமா. அது சரி, அப்புறம் உனக்கு என்ன கொண்டு வர்றது? நான் முறுக்கு சைடு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் புளியோதரையும். டேய் என்ன கட் பண்ணிட்டான் பாரு. பட்டணத்துல எல்லாம் ராத்திரி நில்ல பகலு நில்ல எப்ப பார்த்தாலும் முக்கியமான வேலை. புள்ளைக்கு ரெஸ்ட் வேண்டாமா? லியோ லியோ காஃபி குடிச்சிட்டு கிளம்பு. பொல்லாத காஃபி. Love you.